إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஷேக் சுல்தான் இப்னு அப்துல்லாஹ் அல் அம்ரி அவர்களுடைய ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய ஒரு சிறிய தொகுப்பு, அதாவது சோதனைகளின் போது கடைபிடிக்க வேண்டிய 18 அடிப்படைகள் என்ற இந்த தலைப்பிலே அவர்கள் அழகான சில செய்திகளை தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அவற்றை நாம் இன்றைய வகுப்பினூடாக அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இவ்வுலகில் மனிதனை பல வடிவங்களிலே சோதிப்பான். பல வடிவங்களில் சோதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் வரும். அவைகளின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டல்களையும் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே முதல் வழிகாட்டலாக, நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள், இவ்வுலகில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நிகழ்கின்றன, அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றன என்பதை நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று கிடைத்து விடுகிறது என்றால் நிச்சயமாக அது உங்களை விட்டு தவறக்கூடியது அல்ல. அது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு எழுதியது உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதே போன்றுதான் ஒன்று உங்களை விட்டு தவறிவிட்டதென்றால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் அல்ல என்பதை உறுதியாக நம்புங்கள். எனவே இதில் நீங்கள் நிம்மதி பெறுங்கள். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய ஏற்பாடு, அதன்படிதான் ஒவ்வொன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று நீங்கள் கதிரை பற்றிய அந்த நம்பிக்கையை உங்களுக்குள் ஆழமாக வளர்த்து கொள்வதில் நீங்கள் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வழிகாட்டல், அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு சோதனையை சந்திக்கின்ற போது அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றுமொரு கோணம் இருக்கிறது. அந்த கோணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும், நீங்கள் அதை உங்களுக்கு தீங்காக எண்ணாதீர்கள், அதில் உங்களுக்கு நலவு, நன்மை இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது சூரத்து நூருடைய 11வது வசனம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட அந்த வரலாற்றிலே, அந்த செய்தியிலே அவர்கள் ஒரு பரிசுத்தமான பெண் என்ற அந்த வசனங்கள் அருளப் பெற்றன. அதில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயம். எனவே நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், துன்பங்கள், அது ஷர்ராக, அதை தீங்காக நீங்கள் எண்ண வேண்டாம். அதில் அல்லாஹு தஆலா ஹைரை, நலவை வைத்திருப்பான். எனவே அந்த அடிப்படையிலே அருமையான சகோதரர்களே, அந்த சோதனைகளில் இருக்கக்கூடிய நலவுகளை நாம் அறிய மாட்டோம். அந்த சோதனைகள் இருக்கக்கூடிய நலவுகளை நாம் அறிய மாட்டோம். எனவே நாம் என்ன செய்வது? அதன் மூலம் திருப்தி அடைவது. நிச்சயமாக அல்லாஹ் இதில் எனக்கு ஒரு நன்மையைத்தான் அல்லாஹ் வைத்திருப்பான் என்ற இந்த அடிப்படை. எனவே
அல்லாஹுடைய தீர்ப்பு என்பது மிக அழகான தீர்ப்பு இல்லையா என்றும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்பதை பார்க்கின்றோம். மூன்றாவது அடிப்படையின் அருமை சகோதரர்களே, நாம் நமது வாழ்வில் ஒரு சோதனையை, நெருக்கடியை சந்திக்கின்ற போது அந்த சோதனைக்குரிய அந்த வெயிட் இருக்கிறது, அந்த சோதனைக்குரிய அந்த வெயிட், அந்த கணம், அதை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர நாம் அதை பெரிதிப்படுத்தக்கூடாது. சிறிய துன்பங்களை, சோதனைகளை எல்லாம் பெரிதாக்கிவிடக் கூடாது. அதே போன்று பெரியவைகளை நாம் சிறுமைப்படுத்தி விடவும் கூடாது. அதற்குரிய அந்த முசீபத், அந்த சோதனை என்றால் அதற்குரிய அந்த ஹஜ்மை, அந்த கணத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த வழிகாட்டல் இதில் மூன்றாவது வழிகாட்டலாக கூறப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, சிலர்கள் சின்ன ஒரு சோதனையையும் துன்பத்தையும் பெரிதிப்படுத்தி பெரிதாக்கி அவர்கள் இன்னும் தங்களை சிரமத்துக்குள் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு அந்த சோதனையுடைய அளவு, அந்த அளவை நாம் புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அந்த அளவைத்தான் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே நறுமையான சகோதரர்கள் சிலர் என்ன செய்வார்கள், அவற்றையே திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து அவைகளை தங்களுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு வந்து தங்களை இன்னும் சிரமத்தில் ஆழ்த்திக் கொள்வார்கள். அப்படி என்ன செய்யக்கூடாது, ஆகிவிடக் கூடாது. நான்காவது வழிகாட்டல் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி, ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அதில் உங்களுக்கு ஒரு கோபம் வருகிறது, ஒரு கோபம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த கோபத்தின் போது நீங்க என்ன செய்யக்கூடாது, முடிவுகளை எடுக்கக்கூடாது. அந்த சோதனைக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சிக்க கூடாது. அப்ப எனவே அது என்ன செய்து விடும் என்றால் அந்த சோதனையை இன்னும் அது பெரிதாக்கிவிடும், அது விபரீதமாக்கிவிடும், அதற்கு தீர்வு காண்பது சிரமமாகிவிடும். எனவே உங்களுடைய கோபம் தணிந்த பிறகு உங்களுக்கு நீங்க ஒரு பதட்டமான நிலையில் இருக்கு, அந்த பதட்டத்தோடு முடிவுகளை எடுக்கக்கூடாது. அது தணிந்த பிறகு நாம் அதற்கு என்ன செய்வது, தீர்வு காண்பது என்பது இதில் சொல்லப்படுகின்ற நான்காவது வழிகாட்டல். ஐந்தாவது வழிகாட்டல் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் உங்களை ஒரு பொறுமையாளராக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஒரு சோதனை, ஒரு துன்பம் வருகின்ற போது உங்களுக்குள் ஒரு போராட்டம் எதற்கு இருக்க வேண்டும் என்றால், நான் என்னை ஒரு பொறுமைசாலியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நான் என்னை ஒரு பொறுமைசாலியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் யாரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த இறை தூதர்களில் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியானவர்கள், அந்த உறுதியாக இருந்தார்களே, அந்த தூதர்களைத்தான் நாம் இதில் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்காஃப் 35ஆம் வசனத்திலே சொல்கின்ற போது, ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், அந்த தூதர்கள்ல அந்த உறுதிமிக்கவர்களாக இருந்தார்களே, அவர்களை போன்று நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் என்றுதான் அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். இப்ப அவ்வளவு உயர்ந்த இறை தூதருக்கு கட்டளை அப்படித்தான் வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், அல் குர்ஆனிலே படிக்க வேண்டும். நபிமார்கள் இப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சோதனைகளின் போது பொறுமையோடு செயல்பட்டார்கள் என்பவற்றை படித்து நாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களை, நாம் பொறுமையுடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். பொறுமைக்கு எத்தனை சிறப்புகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன குர்ஆனிலும் சுன்னாவிலும். அந்த சிறப்புகளை நாம் படித்து நாம் என்ன செய்ய, நம்மை உறுதியாக்கி கொள்ள வேண்டும், நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் அவ்வளவு மகத்தான கூலி என்ன செய்திருக்கிறான், பொறுமைக்கு வைத்திருக்கிறான். சோதனைகளின் போது நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டல் ஐந்தாவது வழிகாட்டல். ஆறாவது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, நீங்கள் எதன் பக்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வை சுஜூத் செய்வதன் பால், தொழுகையின் பால் விரைதல். சோதனைகள் வந்து விடுகிறதா, சோதனை வந்து விட்டதா, துன்பங்கள் வந்து விட்டனவா, நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ரப்பின் பால் விரையக்கூடியவர்களாக, தொழுகையின் மூலம் நாம் சுஜூதில் அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடியவர்களாக, நாம் அவன் முன்னால் கண்ணீர் வடித்து அவனிடம் பிரார்த்திக்க கூடியவர்களாக, நிச்சயமாக அவன் அருள் புரிய போதுமானவனாக இருக்கிறான். எனவே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நாம் எவ்வாறு அவன் முன்னால் கூனி குறுகி
நமது பலவீனத்தை நாம் வெளிப்படுத்தி அந்த உயர்ந்த ரப்புக்கு முன்னால் நான் பிரார்த்திப்பது, அந்த உயர்ந்த ரப்பிடம் சுஜூதில் நான் எவ்வாறு நான் பிரார்த்திப்பது, இதுதான் வெளிப்பட வேண்டும். சோதனைகள் என்பது அந்த ரப்பின் முன்னால் நமது பலவீனம், நமது இயலாமை, அதை நாம் வெளிப்படுத்தி அவனிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். இது மிக முக்கியமான வழிகாட்டல். நபிமார்களுடைய வாழ்வில் இந்த உன்னதமான முன்மாதிரி நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய பலவீனங்களை எல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் துஆ செய்தார்கள், பிரார்த்தித்தார்கள் என்பதற்கு நிறைய வழிகாட்டல்களை பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் சோதனைகள் என்பது என்ன, நமது பலத்தை பரிசோதிக்கப்படுகின்ற இடமல்ல, மாறாக நாம் ரப்பின் பால் நெருங்க வேண்டும். ரப்பின் பால் நாம் நெருங்க வேண்டும். நெருங்கி நாம் நமது இயலாமை, பலவீனத்தை அவனிடம் முறையிட வேண்டும். இது 6வது வழிகாட்டல். 7வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி என்று வந்து விடுகின்ற போது நாம் அது தொடர்பாக யாரோடு பேசலாம், யாரிடம் இதை நாம் கலந்தாலோசனை செய்யலாம், இந்த பிரச்சனை யாரிடம் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் தேர்வு செய்து அப்படியானவர்களோடு நாம் என்ன செய்வது, அதை நாம் கலந்தாலோசனை செய்வது. இதுவும் மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி, நாம் இதை யாரிடம் சொன்னால் இதற்கு பொருத்தமான தீர்வு கிடைக்கும் என்பதை நாம் சிந்தித்து அவர்களிடம் நாம் அதை என்ன செய்வது, கலந்து அது தொடர்பாக நாம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது என்ற வழிகாட்டல். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போது 3வது அத்தியாயம் 159வது வசனம், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் மூலம் வழிகாட்டப்படுகிறார்கள். அவர்கள் இறை செய்திகள் தொடர்ந்து அவர்களுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த தூதருக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் காரியங்களில் அவர்களோடு கலந்தாலோசனை செய்யுங்கள், அவர்களோடு மஷூரா செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு நெருக்கடி, பிரச்சனை என்று வருகின்ற போது நாம் என்ன செய்வது, நாம் உரியவர்களோடு அது தொடர்பாக யாரிடம் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அவர்களோடு நாம் அதை பரிமாறிக்கொள்வது, பகிர்ந்து கொள்வது என்பது 7வது வழிகாட்டல். 8வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, இந்த உலக வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், இவைகளின் போது நாம் சுவன இன்பங்களை எண்ணி பார்த்தல், சுவனத்து இன்பங்கள், சொர்க்கத்து இன்பங்களை நாம் எண்ணி பார்த்தல். அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய இன்பங்களை மூமின்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த இன்பங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. இந்த உலகத்தில் கஷ்டங்களையே சந்தித்தவன், கஷ்டங்களிலே உழன்று கொண்டிருந்தவன், அவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் நுழைவித்து எடுத்து அவனிடம் கேட்கப்படும், நீ உலகத்தில் ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்களை சந்தித்தாயா என்று கேட்கும் போது அவன் இல்லை என்றுதான் சொல்வான். அந்த நொடியில் அவன் அனைத்தையும் மறந்து விடுவான். அவ்வளவு இன்பங்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றன. எனவே இந்த சோனத்து இன்பங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது என்ன செய்யும், நமது கவலைகளை மறக்கடிக்க செய்யும், நமது கவலைகளை மறக்கடிக்க செய்யும் என்ற இந்த வழிகாட்டல் 8வது வழிகாட்டல். 9வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, நாம் ஒரு துன்பத்தில் நாம் சிக்கிவிட்டோம், ஒரு நெருக்கடியில் நாம் சிக்கிவிட்டோம் என்றால் அதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். அதற்குள்ளே நாம் சிக்கிக் கொண்டு இருக்காமல், அதையே நாம் சிந்தித்துக் கொண்டு, அதையே பேசிக்கொண்டு இருக்காமல், அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வெளியேற வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் என்ன செய்வது, ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதன் மூலம்தான் அதிலிருந்து விடுபட முடியுமா? நாம் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுதல், நாம் ஒரு நண்பர்களை சந்திப்பதன் மூலம் முடியுமா? அவர்களை நாம் சந்திப்பதற்காக செல்லுதல். எனவே இவ்வாறு அந்த மன அழுத்தங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காக, நாம் அதிலிருந்து வெளியேறுவதற்காக நாம் என்ன செய்வது, நாம் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் அல்லது நண்பர்களை சந்தித்தல், இது போன்று நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்வை காண வேண்டும் என்பது. ஏன்னா அதற்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கின்ற போது அதை என்ன செய்யணும், நம்மை, நமது வாழ்க்கையை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு சிலர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தற்கொலை என்ற முடிவுகளுக்கெல்லாம் சென்று விடுகிறார். காரணம் என்ன, அதையே சிந்தித்துக் கொண்டு அதிலே அவர்கள் உழன்று கொண்டிருக்கின்ற போது மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். அப்ப அதிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும், சூழலை மாற்ற வேண்டும் என்பது இதில் 9வது வழிகாட்டல். 10வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, நாம் ஒரு சோதனையில், ஒரு நெருக்கடியில் நாம் சிக்கி விடுகின்ற போது நாம் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹுவை திக்ரு செய்ய, நாம் அல்லாஹுடைய திக்ரை விட்டு தூரமானதும் அதற்கு காரணமாக இருக்கலாம். அந்த துன்பம், அந்த சோதனை வருவதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம். அதே போன்று நாம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல். ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி என்று வருகின்ற போது நாம் என்ன செய்வது,
அதில் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அவனை திக்ர் செய்து அவரிடம் பாவ மன்னிப்பு தேடுதல். நாங்கள் பார்க்குறோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நெருக்கடியிலே அவர்கள் மாட்டிக்கொண்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்றுதான் சொன்னார்கள். அந்த அல்லாஹுவை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் அவரை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவித்தோம், பாதுகாத்தோம் என்று சொல்கிறான். இவ்வாறுதான் மூமின்களை பாதுகாப்போம் என்றும் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நாம் நெருக்கடிகள் துன்பங்கள் என்று வருகின்ற போது சிலரை பார்க்கிறோம், அவன் என்ன செய்யலாம், மார்க்கம் தடுத்த விடயங்களின் பக்கம் செல்கிறான். அவன் நினைக்கிறான், இசையை கேட்பதுதான் எனக்கு நிம்மதி, பாவத்திலே வீழ்வது நிம்மதி, மதுபானம், புகைத்தல், இது போன்ற பாவங்களிலே போய் என்ன செய்கிறான், அதில் அவன் தீர்வை காண்பதற்கு முயற்சிக்கிறான், நிம்மதியை தேட முயற்சிக்கிறான். அது இன்னும் நெருக்கடியைத்தான் அதிகரிக்கும். எனவே சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்று வருகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுவை நினைவு கூறுதல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே போன்று நாம் அல்லாஹுவை அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல். திக்ர் என்பது, அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது உள்ளத்தை என்ன செய்யும், அமைதிப்படுத்தும். அதே போன்று இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது அது நெருக்கடிகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு சாவியாக, திறவுகோலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சோதனைகள், துன்பங்களின் போது நாம் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, 11வது விடயம் இதில் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்வில் ஒரு சோதனை, துன்பம் வந்து விடுகின்ற போது நீங்கள் முடிவுகள் எடுப்பதில் மிக விவேகத்தோடு செயல்பட வேண்டும். அந்த சோதனையின் போது முடிவுகள் எடுப்பதில் அவசரம் காட்டக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அது எவ்வளவு ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுகள் எடுப்பதில் நாம் அவசரம் காட்டக்கூடாது. என்ன செய்துவிடும், நாம் அதிலே அவசரப்படுவது என்பது பல மோசமான முடிவுகளை கொண்டு வரும், எனவே நாம் மிக நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும், அதில் நாம் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பது இதில் 11வது வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. 12வது வழிகாட்டல் என்னவென்றால், நறுமை சகோதரர்களே, அதாவது நமக்கு ஒரு நெருக்கடி, ஒரு துன்பம், சோதனை வருகின்ற போது நாம் என்ன செய்வது, மார்க்கம் சொன்ன அந்த முறையிலே அதற்காக சொல்லப்பட்ட துஆக்களை ஓதுவது. அல் குர்ஆன் என்பது ஷிஃபாவாக, நிவாரணியாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதம் வ ஷிஃபா என்று சொல்கிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் 44வது வசனம். நபியே சொல்லுங்கள், மூமின்களுக்கு இது வழிகாட்டியாக, நிவாரணியாக இருக்கிறது. எனவே வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிவாரணியை இறக்கி இருப்பதாக குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நிவாரணி குர்ஆன். நமக்கு ஒரு நெருக்கடி, சோதனை, துன்பம் என்று வருகின்ற போது அதில் நாம் நிவாரணத்தை நாம் பெற்றுக்கொள்வது, நிவாரணத்தை அதன் மூலம் நாம் தேடுவது, இதுவும் மார்க்கத்துடைய வழிகாட்டல். நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அந்த துஆக்கள் நாம் அதை ஓதும் போது அது என்ன செய்யும், நம்மை நெருக்கடியிலிருந்து விடுவிக்கும். அல்லாஹ் சொல்றானா இல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்கின்ற போது, அவர்களுக்கு ஒரு சோதனை, துன்பம், நெருக்கடி வருகின்ற போது பொறுமையோடு இதை அவர்கள் சொல்வது என்பது என்ன செய்யும், அது இறைவன் புறத்து அவர்களுக்கு ரஹ்மத், அருள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இறைவன் புறத்து அவர்களுக்கு ரஹ்மத்தும் அருளும் வருவதற்கு காரணமாக அது அமைந்து விடுகிறது என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, ஒருவர் என்ன செய்கிறார், கண்ணேறு, கந்திஷ்டி போன்றவைகள் அதன் மூலம் பாதிக்கப்படுகிறார் என்றால், குர்ஆன் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தீர்வு சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளுங்கள். அதே போன்று நாங்கள் துஆக்கள்ல பார்க்கிறோம், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற துஆ இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும், விஷ ஜந்துக்களை விட்டும், தீய கண்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இது போன்ற பிரார்த்தனைகள் இருக்கின்றன. இவ்வாறு நாம் என்ன செய்வது, குர்ஆனுடைய அத்தியாயங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, குல் சூறாக்கள், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், இவைகள் எல்லாம் அப்ப நமக்கு சிறப்பித்து சொல்லப்பட்டவைகள். பொதுவாக குர்ஆன் என்பது ஷிஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாம் இதன் மூலம் நாம் என்ன செய்வது, நெருக்கடிகளில்
நாம் தீர்வை தேடுவது என்பது மார்க்க வழிகாட்டல், மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த போது எதை சொல்லிக் கொடுத்தார்கள், எப்படி சொல்லுங்கன்னு சொல்லிக் கொடுத்தாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரம் மின்ஹா என்று சொல்லுமாறு கற்றுக் கொடுத்தாங்க. அது என்ன, அந்த துஆ என்பது அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது. எந்த அளவு என்றால், அதாவது அவங்க சொல்றாங்க, சலமாயோட ஒரு சிறந்த கணவர் எனக்கு இருக்க முடியுமா? அல்லாஹு தஆலா எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரே கணவராக ஆக்கி தந்தான். சுப்ஹானல்லாஹ். எனவே இது போன்ற இந்த துஆக்கள், பிரார்த்தனைகள், இதன் மூலமாக நாம் என்ன செய்வது, அதற்கு தீர்வு காண்பது என்ற இந்த வழிகாட்டல். 13வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் ஒரு சோதனையிலே சிக்கிவிடுகிறோம், ஒரு நெருக்கடியிலே சிக்கிவிடுகிறோம் என்றால், இந்த நெருக்கடியும் இந்த சோதனையும் எனது பாவங்களுக்கு பரிகாரமாகும், நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்ற அந்த சிந்தனை நம்மில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்த விரும்புகிறான், அல்லாஹ் எனது பாவங்களிலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். ஒரு மூமின் சந்திக்கக்கூடிய எப்படியான ஒரு சோதனையாக இருந்தாலும், ஒரு முள் தைப்பதாக இருந்தாலும், அது அவனது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நமக்கு சோதனைகள் வருகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் இதன் மூலம் என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான், பாவங்களில் என்னை தூய்மைப்படுத்த விரும்புகிறான் என்ற அந்த எண்ணம், சிந்தனை நம்மில் இருக்க வேண்டும். அதை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். 14வது நறுமையான சகோதரர்களே, நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் சோதனைகளில் விழுவாங்க இல்லையா? நமது பெற்றோராக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், நமது உறவினர்களாக இருக்கலாம். அவர்களும் என்ன செய்வாங்க, சோதனைகளிலே, அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள், நமது நண்பர்கள், அயலவர்கள், இவ்வாறு அவர்கள் சோதனைகளில் விழுகின்ற போது என் அருமையான சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படி என்றால், அதாவது அவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்க வேண்டும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் பார்க்கிறோம், ஒரு முஸ்லீமை நெருக்கடியிலிருந்து ஒரு முஸ்லீமை நாங்கள் விடுவிக்கிறோம் என்றால், ஒரு முஸ்லிமை நெருக்கடியிலிருந்து விடுவிப்பதற்கு நாம் காரணியாக இருக்கிறோம் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எமது நெருக்கடிகளிலிருந்து எம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற ஹதீஸ்களை நாம் படிக்கிறோம். உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய நெருக்கடியில் நாம் ஒருவரை அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன, நாம் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வது. இப்போ நாங்கள் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னார்கள், அந்த குகையிலே எதிரிகள் குகையுடைய வாயிலை அடைந்த போது அவர்கள் பயந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹசன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்ற அந்த ஆறுதல் வார்த்தைகள். இது ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பீதிக்குள் ஆழ்த்துவது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல. இன்னைக்கு நாங்கள் நிறைய பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க, ஆறுதல் எப்படி போனாலும் பிறரை பீதிக்குள் ஆழ்த்துவது, அச்சத்தில் ஆழ்த்துவது, இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதல்ல செய்ய வேண்டியது. என்ன, அவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த வஹி பதற்றத்தோடு வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த பதட்டம், அவங்க தூக்கத்திலிருந்து விழித்த போது ஹதீஜா அவங்க எப்படி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவாக்க மாட்டான் என்று, நீங்கள் உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், சத்தியத்தின் பக்கம் இருக்கிறீர்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய நல்ல பண்புகளை எல்லாம் நினைவுபடுத்தி எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த பண்பு இருக்க வேண்டும். அப்ப இது என்ன செய்யும், எமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அல்லாஹ் எம்மை விடுவிப்பான், இது காரணமாக அமையும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 15வது அருமையான சகோதரர்களே, இவ்வாறான சோதனைகள் நெருக்கடிகள் வருகின்ற போது அந்த பிரச்சனையை டபுள் ஆக்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது, யாரிடம் சொல்லக்கூடாது, சூனியக்காரர்களிடம், ஜோதிடர்களிடம், சாஸ்திரக்காரர்களிடம், இப்படி சிலர் என்ன செய்யறது, போய் ஈமானை பறிகொடுத்து விடக்கூடிய இந்த வேலையை செய்வார்கள். இதிலிருந்து நாங்கள் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். என்ன செய்யறது, அதாவது ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் என்ன செய்யறது, அங்கே போய் அந்த அவர் மை வெளிச்சத்தில் பார்ப்பாரு, வெத்திலை இல்லாத பூசி பார்ப்பார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போய் ஈமான பறி கொடுக்குறான். இப்படியெல்லாம் முடியுமாக இருந்தால் ஒரு நாட்டுடைய உளவுத்துறையே தேவை, இவங்களை வச்சு என்ன செய்யலாம், எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிக்கலாம். எனவே நன்றாக
போலியானது என்று தெரிந்தும் போய் ஈமான பறி கொடுக்கிறான். மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன். எனவே இப்படியானவர்களிடம் நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. சிலர் வந்து சொல்வார்கள், அந்த நோயா அந்த தர்காவுக்கு போங்க, அங்க போய் நேர்ச்சி செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்றெல்லாம் ஷிர்கின் பக்கம் தள்ளுவதற்குரிய அந்த வேலையை ஷைத்தானூடாக செய்வார்கள். நாம் நமது ஏகத்துவத்தை தௌஹீதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது, மிக பிரதானமானது. அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, அதில் நாம் மிக உறுதியோடு செயல்பட வேண்டும். நபிமார்கள் எப்படி செயல்பட்டார்கள், சோதனைகளின் போது நபிமார்கள் என்ன ஓதினார்கள், எதை பிரார்த்தித்தார்கள்? தௌஹீத் தான் வெளிப்பட்டது, ஏகத்துவம் தான் வெளிப்பட்டது. எனவே அந்த ஏகத்துவத்தை அழித்து விடக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஈமான பறி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. அவர்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வரும்போது ரப்பின் பால் திரும்பாமல் என்ன செய்யறாங்க, ஷிர்கின் பக்கம் சென்று விடக்கூடிய மோசமான நிலைகள். அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுக்கு நாம் சென்று விடக்கூடாது. நம்ம தௌஹீதை, ஏகத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நபி அவங்க நெருக்கடிகள், சோதனைகளின் போது நமக்கு எதை கற்றுத்தந்தாங்க, எப்படி சொல்லுமாறு கற்றுத்தந்தார்கள் என்றால், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்தான் எனது இறைவன், நான் அவனுக்கு எதையும் என்ன செய்ய மாட்டேன், இணையாக்க மாட்டேன் என்றுதான் கற்றுத்தந்தார்கள். எனவே இதில் நாம் மிக உறுதியாக ஏகத்துவத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 16வது அருமையான சகோதரர்களே, நமக்கு ஒரு சோதனை, கஷ்டம் வருகின்ற போது, அதாவது நம்மை சூழ இதைவிட பல மடங்கு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இதைவிட பல மடங்கு சோதனைகளோடு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவர் என்னை விட இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே, என்னை விட இவ்வளவு நோயில அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே, இவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று நாம் நம்மை விட அதிகம் சோதனைகள்ல, கஷ்டங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது என்ன செய்யும், எமது சோதனையை வந்து நமக்கு மிக எளிதாக ஆக்கும். இதுவும் ஒரு முக்கியமான வழிகாட்டல். இப்ப நம்மை சூழ கஷ்டப்படக்கூடியவர்கள், சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது என்ன செய்யும், நமது அந்த சோதனையை நமக்கு எளிதாக, சில சோதனைகள், சிலருடைய வாழ்வில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகளை பார்க்கின்ற போது, இது என்ன, எனது சோதனை ஒன்றுமே இல்லை என்ற அளவுக்கு பலருடைய வாழ்வில் சோதனைகளை பார்க்கிறோம். நபிமாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படித்து பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவு தொடர்ச்சியான சோதனைகளை சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே இது 16வது வழிகாட்டல். 17வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். நாம் நமது வாழ்வில் ஒரு சோதனை, நெருக்கடியை சந்திக்கின்ற போது, அதாவது அது அல்லாஹ் தஆலா நமது ஈமானை பரிசோதிக்கின்ற இடம். இது மிக முக்கியமான விடயம். அல்லாஹ் நமது ஈமானை பரிசோதிக்கின்ற இடம்தான் இந்த இடம். அப்ப இந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் என்னை புடம் போட்டு பார்க்கின்றான். நான் எனது ஈமானில் உண்மையாளனாக இருக்கின்றேனா, உறுதியோடு செயல்படுகின்றேனா, நான் இறைவன் பால் நெருங்குகின்றேனா, இறைவனிடம் எனது காரியத்தை ஒப்படைக்கின்றேனா, இறைவனிடம் கையேந்துகின்றேனா, இறைவனை தொழுது அவனிடம் பிரார்த்திக்கின்றேனா, இதைத்தான் அல்லாஹு தஆலா இதன் மூலம் பரிசோதிக்கிறான். எனவே இவ்வாறான இடங்கள் நமது ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடங்கள். இதில் நாம் வெற்றி பெற வேண்டும். இதில் நாம் நமது பலத்தை வெளிப்படுத்துவதல்ல, இதில் நாம் ரப்போடு உள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கிறது, நமது ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடம். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை சொல்கிறான், லியமீஸ் அல்லாஹுல் ஹபீஸ மினத் தய்யிப். என்ன, அதாவது யமீஸ் அல்லாஹுல் ஹபீஸ மினத் தய்யிப், நல்லவர்கள் தீயவர்கள் என்ன செய்வது, அவர்கள் பிரித்து பார்ப்பதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறு சோதனைகளை மேற்கொள்வான். சொல்றான், வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன் அல்லாஹுல் லதீன ஸதகு. அல்லாஹு தஆலா முன் இருந்தவர்களை நாம் சோதித்தோம் என்று சொல்கிறான். எதற்காக? அவர்கள் அவருடைய ஈமான்ல உண்மையாளர்களாக இருந்தார்களா அல்லது அவர்கள் போலியானவர்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு. அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். ஆனால் அல்லாஹு தஆலா அடியாருடைய செயல்களின் மூலம்தான் மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். எனவே அவர்கள் அதில் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக பரிசோதிப்பான். எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, சோதனைகள் என்பவைகள் மிக முக்கியமான இடம், நமது ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடம். அதில் நாம் வெற்றி பெற வேண்டும். அடுத்து 18வது அருமையான சகோதரர்கள், இதிலே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால்,
இறுதியான விடயம், அதாவது ஒரு சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வருகின்ற போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பொறுத்தவரையில, அதாவது நல்லவர்கள் என்று சொன்னால் உதாரணமாக பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், நேர்மறையாக இல்லாமல் பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடிய அப்படியானவர்களோடு நாம் அமர வேண்டும், அப்படியானவர்களோடு உட்கார வேண்டும். ஏனென்றால் அப்படி இல்லாதவர்களோடு உட்காரும் போது அவர்கள் பிரச்சனை இன்னும் பல மடங்காக ஆக்கி விடுவார்கள், நமது பிரச்சனைகளை இன்னும் பெரிதுபடுத்தி விடுவார்கள், நம்ம இன்னும் நெருக்கடிக்குள் ஆக்கி விடுவார்கள். இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில அவனோட அந்த முதல் அனுபவத்தோடு பயத்தோடு வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் என்னை போர்த்துங்கள்னு சொல்றாங்க. ஹதீஜா அவங்க போர்த்துறாங்க. அவங்களோட அந்த நிலை தணிந்த பிறகு யாரிடம் அழைத்து சென்றார்கள் என்றால் வரக்கத் இப்னு நௌஃபலிடம் அழைத்து சென்றார்கள். அவங்க பார்க்குறாங்க, இவங்களோட இந்த பிரச்சனை அவங்க பொருத்தமானவங்க என்று சொல்லி அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற அவங்க சொன்ன விஷயங்கள் அங்கு எவ்வளவு உண்மையான செய்திகளாக இருந்தன என்பதை பார்க்கிறோம். எனவே இது போன்று நாம் என்ன செய்வது, பொருத்தமானவர்களிடம் செல்வது, பொருத்தமாக முடிவுகளை எடுப்பது என்ற விடயங்கள் இதிலே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் மார்க்கத்துடைய அற்புதமான வழிகாட்டல்கள். அந்த அடிப்படையில் சோதனைகள், நெருக்கடிகள் என்று வரும்போது நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல்களைத்தான் நாம் இன்றைய இந்த வகுப்பிலே நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹும்ம ஜஅல் லனா மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ضيقின் மஹ்ரஜா வர்ஸுக்னா மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யா அல்லாஹ், எம்மை எல்லா கவலைகள், அனைத்து நெருக்கடிகளிலிருந்தும் எம்மை விடுவிப்பாயாக. நாம் நினையாப்புறத்திலிருந்து எமக்கு நீ ரிஸ்கை அருள்வாயாக. அதே போன்று துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வரும்போது ஓதுவதற்கு நமக்கு கற்றுத்தரப்பட்ட துவாக்கள், அவைகளை நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தி அவைகளை ஓத வேண்டும். அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட வேண்டும். முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறுகள், நபி தோழர்களுடைய வரலாறுகள், சலஃபு சாலிஹுடைய வரலாறுகள் நாம் படிக்க வேண்டும். சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களின் போது அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்ற வரலாறுகளை படிக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு ஒரு மிக பெரும் ஆறுதலாக, நிம்மதியாக இருக்கிறது, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எனவே நாம் சோதனைகள், துன்பங்களின் போது இறைவன்பால் இன்னும் அதிகம் நெருங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.